நற்பவி யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். செல்வ வளத்தை வீட்டுக்குள்ளேயும் சரி, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ற இடத்துலையும் சரி உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, ஒரு வெள்ளி காயின் நிறைய கிடைக்குது. அதாவது மகாலட்சுமி போட்ட மாதிரி இருக்கும், பெருமாள் போட்ட மாதிரி, விநாயகர் போட்ட மாதிரிலாம் இருக்கும். வெள்ளி காயின் ஓரளவுக்கு ஒரு 10 கிராமில் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் பெருசா வாங்கிட்டு அதில் மஞ்சள் குங்குமம், கஸ்தூரி மஞ்சள்ல பச்சை கற்பூரம் கலந்து அதுக்கு அந்த காயின் எடுத்து அதுக்கு மேலே அரகஜா ஃபஸ்ட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மஞ்சள் தூள், நம்ம இந்த பச்சை கற்பூரம் கலந்த மஞ்சள் பொடியை நீங்கள் பன்னீரில் கலக்கி தொட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நல்ல சிகப்பு குங்குமம், இப்போ வந்துட்டுருக்க அரக்கு குங்குமம் கிடையாது, நல்ல பவள நிறத்தில் உள்ள சிகப்பு குங்குமத்தை தொட்டு வச்சு அதை ஒரு வெள்ளை ரிப்பனு சாட்டின் ரிப்பன் நம்ம இந்த கேக்குக்கெல்லாம் நம்ம கூட கட்டுவோம் இல்லைங்களா, பர்த்டே அப்பெல்லாம் அந்த மாதிரி அதில் கிடைச்சா ரொம்ப சிறப்பு. அது கிடைக்கலனாலும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய சிகப்பு ரிப்பன், நல்ல பிளட் ரெட்டில் உள்ள சிகப்பு நிற ரிப்பனில் கட்டி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுங்க. அல்லது உங்கள் நீங்கள் உங்களோட வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் இங்கே இது மூலம் வாசலில் கட்டி விட்டு இதுக்கு டெய்லி தாழம்பூ ஊதுபத்தி காட்டிட்டு வாங்க. அது போலவே நீங்கள் 5 கிராம்பு எடுத்து அதை ஆலிவ் ஆயிலில் தொட்டு அதை ஒரு சின்ன பிளேட்டில் வச்சு உங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. இது போல் பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல பணத்தடைகள் நீங்கும், பணம் வர ஆரம்பிக்கும், எதிர்பாராத பண வரவு இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வீடுகளில் இந்த மாதிரி நல்ல வாசனையாக இருக்கணும். அது போல் நல்ல ஊதுபத்திகளை எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு ரூமில் ஒரு பத்தி ஏற்றி வைங்க. பத்தி ஸ்டாண்ட் மாதிரி நல்லா செவுத்து அந்த வால்லையே ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு ஊதுபத்தி ஒவ்வொரு ரூமுக்கும் வைங்க. முக்கியமாக எங்கே நீங்கள் பூஜை அறை வச்சுருந்தாலும் சரி, எங்கே தீபம் ஏற்றினாலும் உங்களோட சமையல் அறையில் வடக்கு பார்த்து ஒரு தீபம் டெய்லி ஏற்றுங்க. இதுவும் உங்களுக்கு பணவரவு கொடுக்கும். நம்பிக்கையோடு இதெல்லாம் செய்து நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய அளவில் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லி மனமார வாழ்த்துகிறேன். நன்றி. நற்பவி.